ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் சன்னா மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சன்னா மசாலா செய்கிறதுக்காக 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையை எந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக சாஃப்டாக வெந்து வரும். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு கொண்டக்கடலை சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை எந்தளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளோட சன்னா மசாலா நல்லாயிருக்கும். பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த சன்னா மசாலாவுக்கு நம்ம எதுவுமே வதக்கி அரைக்க போகிறதில்ல. அப்படியே பச்சையாக தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1.5 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாவித்ரி, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு பழமான தக்காளி பழத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடலாம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இல்லைனா மசாலா பொருட்கள் எல்லாமே கரிஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசின தண்ணியை இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளியை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதிலிருந்து 1 கரண்டி கொண்டக்கடலையை எடுத்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க எல்லா கொண்டக்கடலையும் தண்ணியோடு சேர்த்து மசாலாவில் ஊற்றிடலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுருங்க. இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலை பேஸ்ட்டை மசாலாவில் சேர்த்துடலாம். கொண்டக்கடலையை ஃபைன் பேஸ்ட்டாக ஏன் அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய சன்னா மசாலா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். தண்ணி நிறையா சேர்த்தா குழம்பு மாதிரி மாறிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சன்னா மசாலாக்குரிய உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வெள்ளை கொண்டக்கடலை வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இடையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி உப்பு எல்லாம் போதுமான அளவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எந்தளவு சுண்டி வந்திருக்குன்ட்டு.
கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு நம்மளுடைய சன்னா மசாலா வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் போய் நம்ம சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சன்னா மசாலாவை பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த சன்னா மசாலா செஞ்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக இருக்கும்போது நமக்கு சன்னா மசாலா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமன்னு சூப்பராக நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். சன்னா மசாலா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பூரி செஞ்சிடலாம். பூரி செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஊற்றின ஆயில் மாவில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆயில் மாவில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசையலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி லூஸாக பிசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கணும். தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் சேர்த்துக்கணும், ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. மாவு இந்த மாதிரி நல்லா டைட்டாக வரும். அப்போ கையை வச்சு நல்லா பிசையணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பூரி சாஃப்டாக வரும். பூரி மாவு நல்லா உருட்டியாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆகிருச்சு. நம்மளுடைய பூரி மாவு சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம பூரி கட்டையில் வச்சு பூரி திரட்டிடலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சமாக தூவிக்கலாம். சப்பாத்தி மாதிரி திரட்டாமல் கொஞ்சம் கனமாக திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக திரட்டிக்கலாம். கையில் எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் தேவையில்லாத மாவெல்லாம் கீழே விழுந்துடும். இப்போ பூரி சுட்டுடலாம். பூரி சுடுறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம பூரி சுடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா எலும்பி வரும். லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா நம்மளுடைய பூரி சூப்பராக எலும்பி வந்துடுங்க. அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் பூரியை வெளியில் எடுத்துடலாம். நம்ம பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.